வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜெயகாந்தன், யாருங்க? ஜெயகாந்தன், ஜேகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சி எழுத்தாளருடைய நினைவு நாள். அவர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு, சில படங்களும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய கதைகளும் பல படங்களாக மாறியிருக்கு. ஆனால் அந்த சிறுகதையில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கதையிலுமே மனிதாபிமானம் மிகுந்திருக்கும். அவர் ஏன் புரட்சிக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நடைமுறையில் பழக்கத்தில் நாம் எல்லாம் நினச்சிட்ருக்கோமோ, என்னெல்லாம் நினச்சிட்ருக்கோமோ அதையெல்லாம் முழுசாக ஏற்றுக்காம அதுலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிறதுனால தான் அவரை புரட்சிக்காரங்கிறாங்க. ஏன்னா நம்ம பழக்கமாக ஒன்று செஞ்சிட்ருக்கோம், ஒருத்தர் மாற்றி செய்ய சொன்னால் நம்மளால் முடியாது இல்லைங்களா? அதுதான் அவர் பண்ணுறது. அப்போ அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த கதைகளில் வர கதை மாந்தர்கள், பாத்திரங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, வித்தியாசமாக பேசுவாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே இந்த புரட்சி அவர் ஏற்படுத்தினார். அன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பழக்க தோஷம், வேற ஒன்றுமே கிடையாது. அது தோஷம்தான், ஆனால் பழக்க தோஷம். அதனால் அதை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது. அதுக்கு அவர் ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எது சரி எது தவறு அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு போதிக்கப்பட்டவை, இதை பொறுத்து தான் சரியோ தவறோ. சரிங்களா? கடவுள் இருக்கு அப்படின்னு நீங்கள் சின்ன குழந்தையிலிருந்தே நம்பி பழகி வளர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோயிலுக்கு போகிறத சந்தோஷமாக போவீங்க. அதே கடவுள் இல்லை அப்படின்னே சொல்லி அந்த குழந்தை வளர்க்கப்பட்டால் கோயிலுக்கு போகாது. அப்போ கோயிலுக்கு போகாதவன் தப்பு, போகிறவன் சரி அப்படிங்கிற முடிவுக்கு வராதிங்க. எது சரி எது தப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு உண்டான சூழ்நிலை தான் நிர்ணயிக்கும். இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் அப்படிம்பாங்க. அதுதான் டாக்டர் சொன்னாங்க, ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறாங்க. ஃபுட்டுங்கிறது அமிர்தம், பாய்சன்கிறது விஷம். ரெண்டையும் சேர்த்து ஃபுட் பாய்சன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் எனக்கு சரி என்றால் உங்களுக்கு தவறாகலாம், உங்களுக்கு சரி என்றால் எனக்கு தவறாகலாம். இதை அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். இதை விட இன்னொரு கூடுதல் தகவல் என்ன கேட்டிங்கன்னா, அவருக்கு பல நண்பர்கள் உண்டு. அதில் குறிப்பாக ரொம்ப நெருங்கிய நண்பர் கோவையில் இங்கே இருக்கார், திரு என் அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பெரிய பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் ஜேகே எப்போ கோயம்புத்தூருக்கு வந்தாலும் அவர் கூட இருப்பார். அவ்வளோ ஒரு பரிச்சயம் ரெண்டு பேருக்கும். அந்த திரு அப்துல்லா மூலமாக இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக 2-3 நாளாக அவரை தொடர்பு கொண்டேன். அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால இப்போ முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேலே அவர் ஈடுபாடு கொண்டவர். பலமுறை அவரை பற்றி என்கிட்ட பேசியிருக்காரு. எத்தனை தடவை எதை சொன்னாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக சொல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லை, அந்த விஷயங்கள்லையும் விஷயம் நிறைய இருக்குது. அதனால் கேட்குறவங்களுக்கும் சலிப்பு வராது. எனக்கும் ஜேகேக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது சொல்கிறேன். நாங்கள் மெட்ராஸில் இருக்கும்போது அந்த எக்மோர் ரோடு வழியாக ஸ்டேட் காலனின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பில்டிங் ஒன்று இருக்குது. உஸ் பில்டிங் அப்படின்னு ஷார்ட்டாக WHO தான் உஸ் பில்டிங் அப்படி. அது வழியாக ஸ்பட்டாங் ரோடு வழியாக நடந்து வரும்போது இவருடைய வீட்டை தாண்டி தான் போகணும். ஜெயகாந்தன் அப்படின்னு பேர் போட்டிருக்கோம். பல ஆயிரம் முறை அந்த கேட்டையும் அந்த போர்டையும் நான் பார்த்துருக்கேன். எதிர்த்தாப்பில் கூவம் நதி, நீளமான நதி, அப்புறம் ரோடு, இந்த பக்கம் வரிசையாக பங்களாக்கள். உள்ளே போனதில்லை, அவரை சந்தித்ததில்லை. ஏனோ அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கல, அவ்வளோதான். ஆனால் பின்னாளில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, அடாடா நல்ல வாய்ப்பை விட்டுட்டோமோ, நம்ம ஒரு தடவையாவது அவர் நேரில் பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இதான் எனக்கு விஷயம். அவரை பற்றி பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அவர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற 2வது தமிழ் இலக்கிய எழுத்தாளர் ஒன்று. அதுக்கப்புறம் ஞானபீடம் பரிசு பெற்றிருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட பரிசுகள். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா?
அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.